السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بدعائه: اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் நேற்றைய தினம் தமிழகத்திற்கான 17வது சட்டமன்ற தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் எஸ்ஐஆருக்கு பின்னால் நடைபெறக்கூடிய தேர்தல் என்ற அடிப்படையில் நம்முடைய வாக்குகளை அதை நாம் முறையாக பெற்று அதை முறையாக பதிவு செய்வது நம்முடைய கடமை என்று பல்வேறு ஜும்மாக்களிலே நாம் நமக்கு அறிவுறுத்தி இருந்தோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த தேர்தல் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு, இதுவரையும் இல்லாத அளவிற்கு மிக அதிகப்படியான வாக்குப்பதிவுகளோடு அது முன்னிலை பெற்றிருக்கின்றன. ஏறத்தாழ 87% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக எலெக்ஷன் கமிஷன் போர்டு நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களை விட 2026 நேற்று நடைபெற்ற தேர்தலில் வாக்களித்த வாக்காளருடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் சுமார் 23 லட்சம் வாக்காளர்கள் அதிகப்படியாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதாக தகவல். அருமையானவர்களே, நாம் செய்த முயற்சிக்கு ஒரு பெரும் பலன் கிடைத்திருக்கின்றன. தேர்தலுக்கு முந்தைய நாள் வரையிலேயும் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள், அறிவிப்புகள் எல்லாம் உண்டு. நாம் யாருக்கு வாக்களிப்போம், வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நிறைவேற்றதற்கு பிறகு அப்பொழுதும் நமக்கு சில கடமைகள் இருக்குகின்றன. நாம் நல்ல முறையில் நம்முடைய வாக்கை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் யாரை அமர்த்துவது என்பதில் அந்த அதிகாரம் வல்லமை முழுமையாக யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்குகின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான்: குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுதான் மிகப்பெரிய ஆட்சியாளன், அதிபதி.
அவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றான். இன்னும் அவன் தான் நாடியவரிடத்திலிருந்து ஆட்சியை அவன் பறித்துக் கொள்கின்றான். அவன் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். இன்னும் அவன் தான் நாடியவர்களை இழிவுபடுத்தவும் செய்கின்றான். என்று சொன்னால் அனைத்து வல்லமையும் சக்தியும் அல்லாஹுக்கு மட்டுமே உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அருமையானவர்களே, நாம் இன்னாருக்குத்தான் வாக்களித்தோம், இவர்கள்தான் ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் எல்லா வாக்காளர்களுக்கும் உண்டு. அதையும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்திற்கும் சில எண்ணங்கள், ஆசைகள், ஓட்டங்கள் உண்டு. அந்த அடிப்படையிலே நம்முடைய வாக்குகளை பதிவு செய்திருந்தாலும் கூட அதிகாரத்தில் அமர வைப்பது என்பது, ஆட்சி பீடத்தை கொடுப்பது என்பது அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய, துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவகவுடா, சந்திரசேகர், மன்மோகன் சிங் ஆகிய 3 பிரதமர்களை இந்த நாடு சந்தித்திருக்கின்றது. ஆனால் இந்த 3 பிரதமர்களும் அவர்கள் பதவி ஏற்கும் கடைசி நிமிடம் வரையில் இந்த நாட்டில் யாருக்கும் தெரியாது, யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இவர்கள் பிரதமராக வருவார்கள் என்று. தேவகவுடாவும் சரி, சந்திரசேகரும் சரி, மன்மோகன் சிங்கும் சரி, அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த நாளிலே தான் நாட்டு மக்களுக்கே தெரியும் இவர் பிரதமராக வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் கன நொடி பொழுதில் ஆட்சியாளர்களை மாற்றிவிட்டு யாரை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமோ அவர்களை அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் அமர்த்துவார். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடுத்து ஆட்சி பீடத்தில் ஏறக்கூடியவர்கள், ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், மனிதநேயம் மிக்க உடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்களாக ஆட்சி பீடத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாது அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த விதத்திலும் அவர்கள் இடையூறு செய்யாத, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது நன்மைகளையே செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா இர்ஹம்னா. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக, நாங்கள் செய்த பாவத்தின் குற்றத்தின் காரணமாக எங்கள் மீது இரக்கமில்லாத ஒரு ஆட்சியாளர்களை நீ நியமித்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்லுவார். அருமையானவர்களே, மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு துஆ. நம்முடைய ஆட்சியாளர்கள் நம் மீது இரக்கமில்லாதவர்களாக, நம்மை கவனிக்கக்கூடியவர்களாக இல்லாத ஒரு ஆட்சியாளர் நமக்கு வருகிறார் என்று சொன்னால் அது நாம் செய்த பாவத்தின் காரணம் என்பது இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. எனவே நாம் செய்த பாவத்தின் காரணமாக அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்கள் மீது நீ அமர்த்தி விடாதே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் பாவங்கள் என்பது எவ்வளவு பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் எந்த ஒரு தலைமைக்கும் கட்டுப்படாமல், எந்த ஒரு தனிமனித ஒழுக்கமும் இல்லாமல் சீர்கட்டு போற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்னை ஆளக்கூடிய ஆட்சியாளர் மட்டும் நேர்மையானவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும், குற்றம் புரியாதவனாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கவே. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு இப்படி அழகான முறையிலே கற்றுத் தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, நடந்து முடிந்த இந்த தேர்தல் இது ஒரு ஜனநாயக கடமை, அதை நாம் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஜனநாயகத்தில் இயல்பாகவே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன. ஆனாலும் கூட முஸ்லிம்களாகிய நாம், இஸ்லாமியர்களாகிய நாம் நாட்டில், உலகத்தில் எந்த பகுதியில் எந்த நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதை ஆழமாக சிந்தித்து
அந்த நிகழ்வின் மூலமாக நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினை என்ன என்பதை நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் நடந்து முடிந்த அந்த தேர்தலின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, இனி அடுத்து இந்த சமுதாயத்தை எப்படி வழிநடத்த செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த தேர்தல் காலகட்டங்களில் நாம் நம்முடைய சமூகத்தை சார்ந்த, சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய தனி மனித ஒழுக்கம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருந்தது என்பதை நாம் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதுதான் நமக்கு புரிகின்றது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தை நாம் கட்டமைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நடந்து முடிந்த அந்த தேர்தல் காலகட்டங்களில் அரங்கேறிய நிகழ்வுகள், ஒரு தனி மனிதன், ஒரு ஆணாயிருந்தாலும் சரி பெண்ணாயிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சீர்கட்டு வழிகட்டு போய் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு 50 வயதை கடந்த ஒரு பெண்மணி, 50 வயதை கடந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாபை அணிந்து கொண்டு சினிமா தியேட்டருக்கு சென்று படம் பார்த்துவிட்டு வெளியே வருகின்றார். இப்படி படம் பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது தியேட்டருடைய வாசலில் அருகாமையில் நின்று கொண்டு சில யூடியூபர்கள் அவரிடத்திலே பேட்டி காணுகின்றார்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீர்களே, இந்த படம் எப்படி இருந்தது என்பதாக. அதற்கு அந்த இஸ்லாமிய பெண்மணி அந்த யூடியூபருக்கு பேட்டிக்கு பதில் கொடுக்குகின்றார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை புனித நாள், வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட நான் புறக்கணித்து விட்டு இந்த படத்தை பார்ப்பதற்காக வேண்டி ஆவலாக வந்தேன். அதில் எனக்கு நிறைய பலன் கிடைத்தது என்பதாக சொல்லுகின்றார். என்ன பலன்? வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட தொழாமல் இந்த படத்தை பார்க்க வந்தேன், படம் நல்லா இருந்துச்சு. இப்ப தொழுகையை விட எவனோ ஒருவன் எடுத்த ஒரு படம் மிக அழகாக இருந்தது, அது எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருந்தது என்று சொல்லுகின்றார். இப்ப வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட புறக்கணித்து விட்டு இந்த படத்தை பார்க்க வந்ததற்கு நல்ல பலன் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அல்லாஹ்விற்கே நன்றி என்று சொல்லுகிறார். இப்ப எதற்காக வேண்டி 50 வயதை கடந்து விட்ட ஒரு பெண்மணிக்கு கூட, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு தனிமனித ஒழுக்கம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, சமூகத்திலே நாம் எப்படி பழக வேண்டும், சமூகத்தில் எப்படி நாம் பேச வேண்டும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையானவர்களே, நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஒரு பெண்மணி சொல்லுகின்றார், இப்பொழுது இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு திரைப்பட நடிகர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அந்த திரைப்பட நடிகரை பெயரை சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண் சொல்லுகின்றார், எனக்கு அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய வீட்டுக்காரரை விட, என்னுடைய கணவரை விட, என்னுடைய பிள்ளைகளை விட அந்த நடிகரைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதாக சொல்லுகின்றார். நேற்றைக்கு கூட ஒரு மாலை நேரத்தில் சமூக வலைதளங்களில் வந்த ஒரு வீடியோ, ஒரு இஸ்லாமிய பெண் புர்கா அணிந்திருக்கின்றார், அழகான முறையிலே ஹிஜாபோடு இருக்குகின்றார். அவருடைய கணவர் இருவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து விட்டு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது சில யூடியூபர்களுக்கு அவர் பேட்டி கொடுக்குகின்றார். பேட்டி கொடுக்குகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் இந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று, அதாவது விஜய்க்கு ஓட்டு போடணும், நடிகருக்கு, இந்த நடிகருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று என்னுடைய வீட்டுக்காரருக்கு நேற்றே நான் சொல்லி இருப்பேன், ஆனால் அவன் காலையில் மறந்துடுவான். அவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை பாருங்க, காலையில் அவன் மறந்து விடுவான் என்பதற்காக நான் காலையில் எழுந்திருத்து ஓட்டு போட போகின்ற பொழுதுதான் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நீ இந்த கட்சிக்குத்தான், இந்த நடிகருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் கணவரை பார்த்து சொல்லுகின்றார், அவருக்குத்தானே போட்ட, இல்லைன்னா சோத்துல விச வச்சு கொண்டுருவேன் உன்னை அப்படின்னு சொல்றான் ஒரு இஸ்லாமிய பெண். இப்படி நிறைய. இப்ப இந்த சமுதாயம் எந்த ஒரு கட்டமைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது? ஏன் இப்படிப்பட்ட அவல நிலைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டது? கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக கடையநல்லூரை சார்ந்த
ஒரு பெண்மணி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை பதிவு செய்திருக்கின்றார். ஒரு சினிமா பாடலுக்கு ஆட்டம் போட்டு, அதுவும் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு ஆட்டம். இப்போ இதை ஒரு சமூகம் நிறைய அவர்களை தூட்டியது. இப்போ இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கின்றது. சினிமாவினுடைய மோகம் இந்த சமூகத்தை எந்த அளவிற்கு ஆள் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பித்ததனால் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு கழுசடைகள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பதோடு மட்டுமல்லாது, இந்த சமுதாயத்தை எப்படி நாம் சீர்தூக்கி ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எண்ணம் ஓட்டமும் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றன. அருமையானவர்களே, இப்படி நிறைய செய்திகள். இப்ப இவர்களெல்லாம் எங்கே, ஏன் இவர்கள் இப்படி ஆளானார்கள்? இப்ப சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம் வீடியோக்கள் மூலமாக பதிவு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் நம்முடைய மனதுக்கு ஏற்றவாறு நம்முடைய ஒரு பதிவு, நீ நரகத்துக்குத்தான் போவ, உன்னுடைய கணவருக்கே நீ விச வைத்துக் கொள்ளு என்று சொன்னால் நீ எல்லாம் ஒரு பெண்மணியா, உன்னை உன் தாய் தகப்பன் சரியான முறையில் வளர்க்கவில்லை, இவ்வளவுக்கு காரணம் உன்னுடைய தாய் தகப்பன் தான் அடிப்படை காரணம் என்று ஒரு பதிவை போட்டுவிட்டு நமக்கு நாமே திருப்திப்படுத்தி சந்தோஷப்பட்டு கொண்டு முடித்துக் கொண்டோம். இதளவுக்கு நாம் முடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அவைகளெல்லாம் சீர்திருத்த முடியுமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையானவர்களே, அப்படி சில பதிவுகளை போட்டு நீ நரகவாசி, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் சரியில்லை, இப்படி அவர்களை ஏசி பேசி அருவருப்பான வார்த்தைகளை திட்டி அவர்களுக்கான பதிவுகளை போட்டுவிட்டால் சமூகம் சீர்பெற்று விடுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆக இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை பாடங்கள் என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஏன் இந்த சமுதாயம் இப்படி உருவாக்கிறது என்று சொன்னால் அது இன்று நேற்று தொடங்கப்பட்டது அல்ல. சுமார் 30 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தை மிக சீரிய முறையில் அவர்களை நாம் வழிநடத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம் என்றுதான் எண்ண வேண்டும். இங்கிருந்து ஒரு 30 வருடங்களுக்கு நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கிருந்து சீர்திருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நேற்று நடந்த நிகழ்வுக்கு நேற்று முந்தைய நாள் நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் எப்படி பலன் கிடைக்கும்? இவைகளெல்லாம் பார்க்கின்ற போது ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலமாக நாம் ஒரு மிதப்பிலேயே நாம் இருந்திருக்கின்றோம். ஒரு வரலாற்று நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. பஸ்ராவிலே மிகப்பெரிய கடுமையான பஞ்சம், உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. அப்படி உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட கண்ட காலகட்டத்திலே அப்தாத் இப்னு ஜுரைஹ்பில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவரும் அவருடைய தந்தையும் மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். உணவு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தின் காரணமாக, ஒரு ஊரில் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஊரை விட்டு கிளம்பி இன்னொரு ஊருக்கு போய் பிழப்பு தேடி பொருளாதாரத்தை ஈட்டுக் கொள்வது என்பது ஒரு இயல்பான விஷயம். இப்போ பஸ்ராவை விட்டு மதீனாவை நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது மதீனாவிற்குள் நுழைந்த பொழுது ஒரு தோட்டத்தை பார்க்கின்றார்கள். அழகான முறையிலே பழங்கள் அப்படியே பூத்து குலுங்கி கொண்டிருந்தன. இருவரும் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து அவர்களுக்கு தேவையான பழங்களை பறித்து அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு கொஞ்சம் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரையும் அவர்கள் அருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு அடுத்த நேரத்திற்கு தேவையான உணவையும் பழங்களையும் அங்கே பறித்து தன்னுடைய ஆடையில் கட்டி வைத்துக் கொண்டார்கள். அப்படி செய்து முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் தோட்டத்திற்காரன் வந்தான். வந்து நேர பார்த்து இருவரையும் பிடித்து கொண்டு கடுமையான வார்த்தைகள் வசைபாடிவிட்டு, நீ எப்படி என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே புகுந்து நீ பழங்களை சாப்பிட்டிருக்கிறாய், வா என்று அவர் இருவரையும் அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். பாருங்கள், என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் பழங்களை பறித்து சாப்பிட்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழங்களை பறித்து சாப்பிட்ட இருவருக்கும் தண்டனை கொடுக்கல. அந்த தோட்டக்காரனுக்குத்தான் தண்டனை கொடுத்தார்கள். உனக்குத்தான் தண்டனை. அவர்கள் சாப்பிட்டது போக இன்னும் 2 அல்லது 1 சாழ் கோதுமையை அவர்களுக்கு நீ அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அப்படி? ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் இருக்குது. அதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லுவாங்க.
இந்த ஹதீஸை அவர் மறந்தார். அதனால அது என்ன ஹதீஸ் அப்படி என்று சொன்னால், ஒருவர் பசியாக இருக்குகின்ற பொழுது பசியின் காரணமாக ஒரு தோட்டத்திற்கு போக வேண்டும். அந்த தோட்டத்தினுடைய வாசலில் நின்று 3 முறை சத்தமிட்டு அழைக்க வேண்டும். 3 முறை சத்தமிட்டு அழைத்து யாரும் வரவில்லை என்று சொன்னால், யாருடைய அனுமதியும் இல்லாமல் உள்ளே புகுந்து உன்னுடைய பசியை நீ போக்கிக் கொள்ளலாம். உன்னுடைய ஆடையில் எவ்வளவு ஒரு நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நீ உணவையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நீ புரிந்து கொள்ளாத காரணத்தினால், எனவே அவர்கள் பசியின் காரணமாக உன்னுடைய தோட்டத்தில் புகுந்து சாப்பிட்டு முடித்து தண்ணீர் குடிப்பது வரைக்கும் நீ அங்கே இல்லை, அவர்களை கவனிக்கவில்லை, நீ வரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அருமையானவர்களே, மார்க்கத்தை, ஷரியத்தை சரியான முறையில் இந்த சமுதாயத்திற்கு, சமூகத்திற்கு நாம் கொண்டு சேர்க்காததன் விளைவுதான் இந்த ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, 2வது வகுப்பு படிக்கின்ற பொழுது அவனுக்கு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் 7 வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். 10 வயதை அடைந்ததற்கு பிறகு நீங்கள் அவரை தொழவில்லை என்று சொன்னால் அதற்காக வேண்டி அடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப 7 வயதிலேயே மார்க்கம், ஷரியத்து, தொழுகை, அல்லாஹ்வுடைய அச்சம், இஸ்லாம் இவைகளை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால், அங்கிருந்து தான் இந்த சமூகம் கல்வி மற்றும் உயர்கல்வியில் முக்கியத்துவத்தை விளங்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியில் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் 2 வயதில் 7 வயதில் 2வது படிக்கின்ற பொழுது அவருக்கு தொழுகையை கொண்டு ஏவி இருக்க வேண்டும். 2வது வகுப்பில் 7 வயதில் இருந்து அவன் 12வது வகுப்பு முடியும் வரையிலான 17 வயதை அடைந்திருக்கின்ற பொழுது ஏறத்தாழ 11 ஆண்டு காலம் அந்த மாணவ மாணவிகளை காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ அல்லது பொதுவாகவோ மதரசாவிற்கு அனுப்பாமல் தடுத்து வைத்தது யார்? அவர்களை மதரசாவிற்கு அழைத்து வர வேண்டும், மார்க்க கல்வியை, ஷரியத்தை, தீனை, மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் அங்கே முனைப்பு காட்டாமல் பள்ளி கல்வியிலேயும் அவர்கள் அங்கே முனைப்பு காட்டி ஆர்வத்தை ஊட்டியிருக்கின்றார்கள். 12வது வகுப்பிற்கு பிறகு அங்கே உயர் படிப்பிற்காக வேண்டி அவன் சொல்லுகின்றான். 3 ஆண்டு படிப்புகள் அல்லது 5 ஆண்டு படிப்புகள், 17 வயதிலிருந்து 20 வயது வரை அல்லது 17 வயதிலிருந்து 22 வயது வரை 3 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ உயர்கல்வி என்ற கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க அறிவு, மார்க்க ஞானம், தீன் இவைகளை முழுமையாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த காலகட்டத்தை இவர்களுக்கு பயன்படுத்தி இவர்களுக்கு தேவையான மார்க்க ஞானத்தை, ஷரியத்தை, இஸ்லாத்தை அவர்களுக்கு மிக முறையான முறையில் நாம் போதிக்கவில்லை. அந்த இடைவெளியை இவர் பயன்படுத்திக்கிட்டார். யாரு? விஜய்னே வச்சுக்கிடுங்களேன். இவர் அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அழகான திரைப்படங்கள் மூலமாக படங்களை வெளியிட்டு மக்கள் மனங்களை கவர்ந்து எல்லாரையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டான். இப்ப இவன் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்ப இவன் சொன்னா கேட்பானா? ஜமாத்து கூடி இப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜமாத்துல் உலமா சபை கூடி இப்படி முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நடிகர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னா கேட்பானா? ஒரே நாளில் ஒருத்தரை மாற்ற முடியுமா? முடியாது. இப்ப கடந்த அந்த 30 ஆண்டு காலம் செய்த நாம் தவறு, பெண்கள் விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அறிவை நாம் புகட்டுவதே இல்லை. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், 30 வருஷம் சொல்றீங்களா? கடந்த 20 ஆண்டுகளுக்குள்ளதான் தமிழகத்தில் நிஸ்வான் மதரசாக்கள் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்து விட்டன. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்க போனீங்கன்னா நிஸ்வான் மதரசா ஒரு மாவட்டத்திற்கு ஒன்று கூட இருப்பது கஷ்டம். ஆனால் இன்றைய காலகட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மஹல்லாவிற்கும் ஒரு நிஸ்வான் மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மார்க்க கல்வி போதனைகள் செய்யப்படுகின்றது. அப்படி இருக்க இந்த பெண்கள் ஏன் இப்படி சீரழிந்தார்கள்?
ஏன் இப்படி வழிதவறி போனார்கள் என்று சொன்னால் அங்கேயும் சில குறைபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு பொதுவாகவே பெண்களுக்கான தர்பியா என்று சொன்னால், பெண்களுக்கான மார்க்க கல்வி என்று சொன்னால் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்குள் மட்டும் அடக்கி வைத்திருப்பார்கள். என்ன தெரியுமா? கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைங்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஹிஜாப் அணியக்கூடிய சட்டம் என்ன, பர்கா போடுதா போடாமல் வெளியே போகலாமா போகக்கூடாது, அந்நிய ஆளுகளுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, நம்ம அவயங்கள் தெரியாத அளவுக்கு ஆடைகள் அணியக்கூடாது. இதுதான் அதிகப்படியாக பார்க்க போனால் பெண்கள் பயான்களிலேயும் சரி, பெண்களுக்கான தர்பியா நிகழ்வுகளிலேயும் சரி, இன்னும் சொல்ல போனால் நிஸ்வான் மதர்சாக்கள் நடக்கக்கூடிய பாடத்திட்டங்களிலேயும் சில முக்கியமான விஷயங்களை சேர்க்க வேண்டும். வெறுமனே அடிப்படையில் எப்படி சாப்பிடுவது, எப்படி பாத்ரூமுக்கு போறது, ஒரு சில ஹதீசுகள், ஒரு சில ஆயத்துக்கள் மனப்பாடம், தொழுகையினுடைய சட்டம், ஒழுங்குடைய சட்டம், கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், இதை மட்டுமே தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி சில அரசியல் நாலேஜ்கள், அறிவுகளை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். அரசியல் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்து சொல்றது என்பதல்ல. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்வது, நம்முடைய கலாச்சார பண்பாடுகளை, நம்முடைய இஸ்லாமிய ஷரியத் ஒழுக்கங்களை எப்படி பேணி பாதுகாப்பது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்க நாம் தவறிவிட்டோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா, எல்லா பெண்களும் புர்கா போட்டு தான் இன்ஸ்டாகிராம்லேயே ஆட்டமே போடுறான். ஏன்னா அதை மட்டும் தானே சொல்லி கொடுத்துருக்குறோம், புர்கா போடணும், அவங்கள் வெளியே தெரியக்கூடாது. சரி தெரியலை, போட்டுட்டு நான் ஆடுறேன் அப்படின்னு ஆடுறான். இப்போ எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும் என்ற அறிவுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நிஸ்வான் மதர்சாக்களை நடத்தக்கூடியவர்கள், அந்த சிலபஸ்களை உருவாக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு என்னென்ன அறிவுகளை எல்லாம் புகுத்த வேண்டும், எது சம்பந்தமெல்லாம் அவர்களுக்கு நாம் நாலேஜ் கொடுக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்து சில பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, இங்கேதான் நாம் தவறிழைத்திருக்கின்றோம். 7 வயதிலிருந்து அந்த பிள்ளையை மதரசாவிற்கும் தொழுகைக்கும் அவர்களை திருப்பி அவருடைய உள்ளத்தில், சிந்தனையில் மார்க்கத்தை பற்றி, ஷரியத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி வந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது அழகாக முடிந்திருக்கும். அதனால் செய்ய தவறினால் இன்றைக்கு இஸ்லாத்தில், இஸ்லாமியர்களிடத்திலே தனிநபருடைய ஒழுக்கம் ரொம்ப கேள்விக்குரியார். ஒவ்வொரு மனிதருக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. ஒழுக்கம் என்று சொன்னால் என்ன, பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் சில விஷயத்தை சொல்லுகின்ற போது அதை எப்படி கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு கிடையாது. அத்தா சொன்னாலே மகன் கேட்க மாட்டான், நான் அங்கே தான் போடுவேன், வேலை பார்த்து போத்தா அப்படின்னு சொல்லிட்டான். ஒருத்தர் என்ன சொன்னார், அப்படியே நீங்க வேணா அங்கே போடுங்க, நான் அங்கே தான் போடுவேன், எனக்கு நீங்க சொல்லக்கூடாது, அது என்னுடைய உரிமை. அப்ப யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும்? அப்ப இந்த தனி மனித ஒழுக்கம் கெட்டதின் காரணத்தினால் ஒரு தனி மனிதனுடைய ஒழுங்கீனம் என்பது ஒரு சமுதாயத்தை பாதிக்குகின்றது. ஒரு சமுதாயத்தை பாதிக்கின்ற பொழுது சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற பாதையை செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு தடைக்கல் ஏற்படுகிறது. எனவே இவைகளெல்லாம் கருத்திலே கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே அவர்களை நாம் சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கவே. அருமையானவர்களே, இந்த தேர்தல் நமக்கு தரக்கூடிய பாடங்கள், படிப்பினை இவைகள் தான். தேர்தல் முடிந்த கையோடு இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் அடுத்து அழகான முறையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் புறப்பட செல்லக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 2026ஆம் ஆண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு தமிழகத்தில் இருந்து மட்டும் சுமார் 10,000 பேர் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றார்கள். ஹஜ்ஜு கமிட்டியின் மூலமாக 6,353 பேரும், தனியார் ஏற்பாட்டால் ஹஜ்ஜுகள் மூலமாக 4,000 பேர் என்று 10,000த்திற்கும் அதிகமானவர்கள் இந்த ஆண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்ல இருக்கின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக ஹஜ் கமிட்டியின் மூலமாக புனித ஹஜ்ஜை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வரக்கூடிய மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அவர்களுக்கு உண்டான பயணம் ஆரம்பமாகி மே 11ஆம் தேதி வரையிலேயும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். ஆனால் தனியார் ஏற்பாட்டாளர்கள் நேற்றையே ஒரு பிளைட் இந்தியாவிலிருந்து முதல் பயணமாக ஹஜ்ஜுக்கு சென்றுவிட்டது. இப்போ ஹஜ்ஜுடைய காலகட்டம், அதிலேயும் குறிப்பாக நம்முடைய மஹல்லாவில் 3 ஆண்கள் 2 பெண்கள் வீதமாக இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த ஹஜ்ஜாளிகள் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அங்கே இருந்து கொண்டு எங்கெல்லாம் துஆக்கள் கபூலாகுமோ அங்கெல்லாம் இந்த மஹல்லா வாசிகளையும்
இந்த மஹல்லா மக்களுக்காகவும் துவா செய்வதோடு இந்த நாட்டிலே அடுத்து ஒரு சிறந்த நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று காபத்துல்லாவிற்கு முன் நின்று நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கபூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கியருள்வாடிப்பானாக. அடுத்து ஏறக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய நல்லவர்கள் ஆட்சி அல்லாஹ் தந்தருள்வாடிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.